38 வருஷமாய் வியாதியா இருக்கிற மனுஷனுடைய சொந்தங்கள் எல்லாம் அவனை விட்டுட்டு போனதற்கு காரணம் என்னன்னா, இவனுக்கு அவ்வளவுதான், என்னாலும் இனி இப்படிதான் இருக்கும், இனி சரியாக போகுதா, இனி மாற போகுதா, இனி இவனுக்கு சுகம் கிடைக்க போகுதா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. இனி உன் தலையெழுத்து அதுதான்ப்பா, இது மாறாது, இது நீ வாங்கிட்டு வந்த வரம், இது உன்னுடைய தலையினுடைய எழுத்து, இதெல்லாம் மாறுறதுக்கெல்லாம் முடியாது. இத்தனை வருஷம் மாறாததா இனி மாறப்போகுது, இத்தனை வருஷம் சரியாகாதா இனி சரியாக போகுது. கண்டிப்பா என்னாலும் நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இதை சுமந்துதான் ஆகணும். இந்த பிரச்சனை உனக்கு தொடர்ந்துட்டு தான் இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் ஒரு நாள் அந்த மனுஷனை வந்து தொட்டு கர்த்தர் நிரூபிக்கிறார். என்ன நிரூபிக்கிறார்னா, என்னைக்கும் இப்படி இருக்காதுப்பா, 38 வருஷமா இது உன் வாழ்க்கையில இருந்தாலும் கர்த்தர் ஒரு நாள் விடுதலை கொடுத்து அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுவாரானால், இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த சூழ்நிலை என்னைக்கும் இப்படி இருக்காது. எத்தனை நாள் நான் கையேந்துவேன் அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு சொல்லலாம். நான் கையேந்திரதை விட்டுட்டு கொடுக்கிற ஒரு நாள் எனக்கு வராதா அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறார், ஆகிலும் என்னாலும் அப்படி இராது. அப்படின்னா இதனுடைய ஸ்டோரி ரொம்ப வித்தியாசமான ஸ்டோரி. அப்படின்னா ஆண்டவர் தாவீதிற்கு கர்த்தர் ஆணையிடுகிறார். ஆணையிட்டு அவனுடைய வம்சத்திற்கே ஆண்டவர் ஆணையிட்டு கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, உன் சந்ததியை நான் நிலைப்படுத்துவேன், உன்னுடைய வம்சத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உன்னை யாருமே பிடுங்க முடியாது அப்படின்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்துட்டார். ஆனா அதற்கு பிறகு சாலோமன் அரசாட்சி பண்ணும்போது ஆண்டவருக்கு விரோதமா நிறைய தவறுகளை செய்து, அதற்கு பிறகு அவனுடைய மகன் வரும்போது பாத்தீங்கன்னா, இப்ப தாவீது கட்டி காத்த இது எல்லாத்துலயும் ஒரு பெரிய பிரிவினை உண்டாகிறது. அப்பதான் ஆண்டவர் இந்த ஊழியக்காரனை பார்த்து சொல்றாரு, நான் தாவீதுக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கிறேன், ஆனாலும் இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஒன்ன நான் நம்புறேன், அதிலிருந்து பிரிச்சு உன் கையில நான் கொஞ்சத்தை கொடுக்கிறேன், நீ உண்மையாயிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனா ஒன்று நீ நினைத்துக் கொள்ளு, இது என்றைக்குமே இப்படியே இருக்கும் நினைக்காத, ஒரு நாள் திரும்ப என்ன பண்ணுவேன்னா, தாவீதுனுடைய கொம்பை நான் உயர பண்ணுவேன். இது என்னாலும், இது கொஞ்ச காலம் மட்டும்தான் இருக்கும், இது கொஞ்ச வருஷம் மட்டும்தான் இருக்கும், இது என்னுடைய ஜனங்களை நான் திருத்துகிற நேரம் வரைக்கும் தான் இருக்கும், ஆகிலும் என்னாலும் அப்படி இராது. ஹல்லேலூயா.